ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மீதி இருக்கிற 2 குட்டி நேற்றுங்க போயிட்டா அப்படி சொன்னோம் பார்த்தீங்களா. பட் நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு பேக் ஸ்ட்ரீட்டே தான் வச்சுருந்தோம். அப்புறம் நாங்கள் போனோம். பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு குட்டி தான் இருந்தால் அப்போ திடீர்னு ஷாக் ஆகிட்டாங்க, எங்கே ஒரு குட்டி காணுமே அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இப்போ சர்ச் பண்ணுறா பாருங்க. அந்த சிமெண்ட்டு மூட்டைங்க அந்த அடியில் இருந்திருக்காங்க. பட் எப்படின்னா 4-5 மூட்டைங்களை வச்சு அதுக்கு அடியில் போட்டு குட்டி அமுத்திட்டு போயிருக்காங்க வேலை செய்கிறவங்க. நான் உள்ளே போனவுடனே ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் பார்த்தேன். அப்புறம் தான் அந்த பேக் குட்டி பைக் அடியில் பார்த்தேன். உள்ளே போனோடனே அங்கே வந்து வேலை செய்கிற பார்த்துலாம் அங்கே எதுவும் வைக்காதீங்க அப்படி இப்படின்னு பார்த்துறேன். ஆசை நீங்கள் நீ வந்து வாடகைக்கு இந்த இடத்துல மண்ணு கொட்டுற இந்த இடத்தினுடைய ஓனர் என்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓனர் அங்கிள் நல்லாவே தெரியும் எனக்கு. அப்புறம் சாயந்தரம் அங்கிளாக பார்த்து இல்லை பரவாயில்லம்மா எழுந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணுங்க, இந்த குட்டி அங்கே 2மே தனித்தனியாக கிடக்கு. இப்போ அம்மா போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் திரும்ப என்ன பண்ணேன், 2 குட்டியும் அவங்க அம்மா கிட்ட போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரசம் எடுத்துகிட்டு போனேன்னா எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இதில் என்ன ஒன்று நான் சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் இருக்கிறவன் நல்லா இருக்கிறவன் கூட கொஞ்சம் போனால் அப்படின்னு பரிதாபம் பார்க்குறாங்க. இந்த எப்படி சொல்கிறது, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் இல்லாதவங்களாம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் இருந்தாங்க இப்போல்லாம் ஓவராக நம்ம பான் அண்ட் டாட் அப்படி லண்டன் ஃபாரின் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. ஐயோ நாயா அப்படி